ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோட வந்திருக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஆல்பம் மேக் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஆக்ஷன்ஸ், பிளக்கின்ஸு, சாஃப்ட்வேர்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆக்ஷன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாங்க ஸ்பீடாக ஆல்பம் பண்ணுறதுல கிங்காக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணுது. நீங்கள் எல்லா விதமான ஃபோட்டோஷாப்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் தெளிவாகவும் ஒர்க் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஆல்பம் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2026 PS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 2015 ஃபோட்டோஷாப் இருந்தால் கூட ஓகே. சிசி வெர்ஷன் இன்னும் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சிசியில் மட்டும் இல்லைங்க, CS3க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலுமே கூட சில பேருக்கு வந்து ஆல்பம் மேக் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது CS3, CS4 இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தாங்க. அதுலேயுமே நீங்கள் நம்மளோட ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக ஒரு பேக்ரவுண்டு க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற பிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்டி பிஎஸ்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய விதமான நம்ம ஆக்ஷன் கொடுத்துருக்கோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி. இந்த ஆக்ஷன் இன்னுமே சூப்பராக பெட்டராக ஒர்க் பண்ணுதுங்க. நீங்கள் தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து ஆஃப் சைஸில் வச்சுருந்தாலுமே கூட ஓகே, இல்லை ஃபுல் சைஸில் வச்சுருந்தாலுமே ஓகே. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி ஆஃப் சைஸில் தாங்க. ஏன்னா லைவாக இந்த ஆக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் சைஸாக நீங்கள் கூட வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் சைஸாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைஸில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் கொடுக்குற ஆக்ஷன்ஸில் இந்த மாதிரி 2 ட்ராப்லெட் இருக்கும். இது வந்து பிஎஸ்சியில் க்ரியேட் பண்ணுற ஆட்டோமேட்டிக் ட்ராப்லெட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா CS3க்கான ட்ராப்லெட். நாம் இது லாஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி பிஎஸ் ட்ராப்லெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிசி வெர்ஷன்ஸில் சூப்பராக ஒர்க் பண்ணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 2 ட்ராப்லெட் இருக்குது. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லேயராக ப்ளேஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லேயராக ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் ஃபோல்டரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பில் வந்துடும். ஏன் அப்படி டாப்பில் வரும்னா, இங்கே அண்டர்ஸ்கோர் வந்து 00 போட்டிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 ட்ராப்லெட் தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது. நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வர்றது, இல்லை நார்மல் ஃபோட்டோஸாக வர்றது. அது எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். இந்த ஆக்ஷனை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 8 லேயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் 8 லேயர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு பிஎஸ்டி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் 8 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கல, 10, 5 இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை 2, 1 இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் மேஜரான அட்வான்டேஜ்லாம் நிறையவே இருக்குது. அது என்னென்னு நான் வந்து இந்த ஆக்ஷன் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 பாக்ஸ் இருக்கிற ஒரு பிஎஸ்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 8 பாக்ஸையும் ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 8 பாக்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே டைம் லைனில் கீழே பார்த்தீங்கன்னா 8 ஃபோட்டோஸும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு 8 ஃபோட்டோஸும் நம்ம செலக்ட் பண்ணணும். 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபோட்டோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ட்ராப்லெட் மேலே நீங்கள் விடணும். ஜஸ்ட்டு இந்த ட்ராப்லெட் மேலே ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ட்ராப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஏன்னா இது வந்து விண்டோஸ் 10 அப்செட் பண்ணட்டுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து ஒரு இண்டிகேட் ஆகும். டோன்ட் வரி, இது நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரன்
எனிவே அப்படின்னு கேட்கும். இது ஒவ்வொரு டைமாக வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்பம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைம் தான் கேட்கும். நீங்கள் ரன் எனிவே கொடுத்துருங்க. ஓகேங்களா, ரன் எனிவே கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே ஒர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஒர்க் முடிஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே மூவ் ஆன் ஆகிடுது. நீங்கள் இந்த 8 ஃபோட்டோ திரும்ப எடுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒர்க்கு முடிஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாமே அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டரில் போட்டு கொடுத்துரும். ஓகேங்களா, அந்த ஃபோல்டர் இருக்கிற ஃபோட்டோஸோட குவாலிட்டியுமே ஒரிஜினல் சைஸோடையே இருக்கும். பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன்ஸில் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற போது குவாலிட்டி லாஸ் ஆகும். ஆனால் இதில் லாஸே ஆகாது. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டரில் வந்து அதில் ப்ளேஸ் ஆன ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே மூவ் ஆன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இங்கே எந்த ஃபோட்டோஸ் வச்சோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். ஓகேங்களா, இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அப்படிங்கிறது கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர்டிக்கல் ஃபோட்டோ ப்ளஸ் ஹரிசாண்டல் ஃபோட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம கொடுக்குற ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவை லேயர்ஸ் தான். ஸோ வர்டிக்கலாக இருந்தேன்னா ஹரிசாண்டலாக இருந்தேன்னா அப்படிங்கிற சில ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வர்டிக்கல் ஃபோட்டோவுக்கு மட்டும் அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபோட்டோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும். ஓகேங்களா, சூப்பராக இருக்குல்ல? இப்போ பாருங்கள், அகைன் நான் வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 4 6 வந்து ஹரிசாண்டல் ஃபோட்டோ, ஒரு வர்டிக்கல் ஃபோட்டோ இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து மொத்தமாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே எல்லா லேயர்ஸுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹரிசாண்டல் ப்ளஸ் வர்டிக்கல் ரெண்டையுமே சேர்த்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்ஷன்ஸில் ஹரிசாண்டல் ஃபோட்டோ இருக்கிற இடத்துல வர்டிக்கல் இருக்கிற ஃபோட்டோத்தில் ஹரிசாண்டலும் அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ நாம் அங்கே என்ன கொடுக்கணும், 6 வந்து ஹரிசாண்டல் ஃபோட்டோ, ஒரு வர்டிக்கல் ஃபோட்டோ கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த டிராப்லெண்ட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ அதுக்கோட வேலை என்னென்னா அந்த வர்டிக்கல் ஃபோட்டோ இருக்கிற இதுவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வர்டிக்கல் இருக்கிற லே அவுட்லேயே அந்த ஃபோட்டோ ஃபிட் பண்ணிவிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கடைசியாக தான் அந்த வர்டிக்கல் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை தேடி அதை கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட்டு பாருங்கள், அந்த வர்டிக்கல் இருக்கிற லேஅவுட்டில் வர்டிக்கல் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே மூவ் ஆன் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஒன்ஸ் ஒரு டைம் இந்த ஃபோட்டோ க்ரியேட் ஆனால் அது அப்படியே தாங்க இருக்கும். இது மூவ் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியாக இந்த மாதிரி உங்களோட ஆல்பம் ஷீட்ஸை ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அகைன் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்காம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்ஷன் இந்த ட்ராப்லெட்டில் நான் அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் பண்ண ஃபோல்டர்லேருந்து நான் யூஸ் பண்ண பிஎஸ்டிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து நியூவாக இருக்கிற பிஎஸ்டியில் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னா ஒரு யூஸ்டு பிஎஸ்டி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து அதே சைஸ்க்கு நான் ரீசைஸ் ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே சைஸில் அது இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 பெரிய ஃபோட்டோவும் இங்கே கீழே சின்ன ஃபோட்டோஸ் இது எல்லாமே லைனாக எடுக்க போகிறோம். ஆனால் இது ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பெரிய ஃபோட்டோஸுக்குன்றது அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாது. ஸோ அது வந்து ஹரிசாண்டலும் வர்டிக்கலும் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி பெரிய லேஅவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெரிய லேஅவுட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பெரிய ஃபோட்டோஸ் மட்டும் நான் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் இப்போ தான் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து இப்போ கேட்குது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறேன், இந்த மோர் இன்ஃபோ அப்படிங்கிறதுல ஒரு கிளிக் பண்ணுங்கள். கீழே ரன் எனிவேன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து பிசி ரீஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமோ இல்லை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வராது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒன்ஸ் தான் வரும். ஓகே, ரன் எனிவே கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ளஸ் இந்த 4 பாக்ஸ் மொத்தம் 7 பாக்ஸையும் நான் ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா,
7 ஃபோட்டோஸும் எடுத்து இந்த ஸ்மார்ட் வியூவில் நான் விடுறேன். ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க்கிங்கு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். 1 or 2, 3 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டடாக அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிடுச்சு. இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த யூஸ்டு ஃபோல்டரில் மூவ் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த கன்ஃபியூஸ்டும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஜஸ்ட்டு இந்த பார்த்திங்கன்னா இது பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸ் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ட்ராப்லெட்டில் யூஸ் பண்ணதால் இந்த லேயர் பேனலில் பாருங்கள் ஃபோட்டோஸ்டாக நமக்கு வரும். ஏன் அந்த ஃபோட்டோஸ்டாக வருது அப்படின்னா, நான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை தான் ஒர்க் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த ஃபைலில் ஒரு வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸுக்கு நம்ம இப்படி ஃபில் பண்ணுவோம். இந்த ஃபில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக குவாலிட்டி கொஞ்சம் டல் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் கிடையாது. அதனால் இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு பண்ணோன்னா கண்டிப்பாக குவாலிட்டி லாஸ் ஆகும். இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் எல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி சில இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட்டாக குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? கம்மியாகும். ஆனால் நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2வது ட்ராப்லெட்டில் ஒர்க் பண்ணிங்க இல்லையா, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு, இதில் பண்ணுறது அந்த மாதிரி குவாலிட்டி சேஞ்சஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் குவாலிட்டி எவ்வளோ ஜூம் இன் பண்ணி அவுட் பண்ணாலுமே குவாலிட்டி லாஸ் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே ஃபோட்டோஷாப் வந்து நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லேயர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நாம் ஒரு ஆக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ்ன்னு போட்டுக்கலாம். அகெயின் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் அதே நேம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீசைஸ்ன்னு போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆல் லேயர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு கீ செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு ஒரு கீ செட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது ஒரு கீ செட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நான் F5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாக ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் ரீசைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் F5 கிளிக் பண்ணி இது எல்லாமே ரீசைஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா CS3யில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? சேம் மெத்தேடு தான் நான் CS3லையுமே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஆல்பம் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா CS3 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது தான், ஓகே தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அங்கே சேம் அதே தான். நான் அந்த லேயர்ஸ் எல்லாம் 8 லேயர்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 8 லேயர்ஸும் செலக்ட் பண்ணிட்டேன். சேம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 2 ட்ராப்லெட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கொடுக்குற பேக்கேஜில் எல்லாமே ட்ராப்லெட் எல்லாமே இருக்கும். இந்த 2 ட்ராப்லெட்டும் அதே தாங்க, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டும் இன்னும் வந்து நார்மல் லேயர்ஸும். ஓகேங்களா? நான் இதையுமே காப்பி பண்ணிக்கிறேன். சேம் அந்த ஃபோல்டர் நான் இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இது இங்கே தான் இருக்கணும் அப்படிங்களா? ஆல்பம் ஒர்க் முடிஞ்சால் நீங்கள் டெலிட் பண்ணலாம். அகைன் நீங்கள் வந்து ஒரு பேக்கப் இருக்கும். அந்த பேக்கப்லேருந்து அகைன் நீங்கள் டவுன்லோட் அதை வந்து சேவ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து CS3க்கான ட்ராப்லெட் இங்கே வச்சுட்டேன். இப்போ நான் வந்து 8 ஃபோட்டோவையும் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 8 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஒன் ட்ராப்லெட்டில் விடுறேன். இது தாங்க ஃபஸ்ட்டு ஒன்ஸ் தான் இந்த மாதிரி மெசேஜ் வரும். மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்கள், ரன் எனிவே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக CS3லையுமே நமக்கு ஒர்க் பண்ணிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஓகேங்களா? பாருங்கள் 100% ஒர்க் ஆகுது. சேம் அதே தாங்க. அதில் எப்படி நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனோ அதே தான் இதுலேயும். நீங்கள்
சிஎஸ்சியில் ஒர்க் ஆகுமா அப்படி இல்லையா அப்படிங்கிற டவுட்டுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ரூபீஸ் தான். நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அதே நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைலோட லிங்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற டெமோ வீடியோ எல்லாமே உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு. நீங்கள் அதை பார்த்து தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.